ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ ரெடி பண்ண போனோம். என்ன வீடியோன்னா சிக்கன் தம் பிரியாணி. அதையும் நம்ம பண்ண போனோம். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பாருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு குக்கரை வைங்க அடுப்பில். அப்புறம் எண்ணெய் விற்றுங்க, தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இலையை போடுங்க. அப்புறம் போட வேண்டியது பட்டை, அதுக்கப்புறம் பூப்பட்டை, அப்புறம் ஏலக்காய், ஒரு 4-3 ஏலக்காய் போட்டுடலாம். அப்புறம் அடுத்து கிராம்பை போடுங்க, ஒரு 4-3 போட்டுறணும். அப்புறம் கொஞ்சம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் நீளமாக அறுத்து வச்சுக்கோங்க, அதை போட்டுருங்க. போட்டுட்டு இன்னும் கிண்டுங்க. கிண்டிட்டு வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு போடுங்க. போட்டுட்டு அதையும் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுமுன்னா அதில் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணுங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக சால்ட் ஆட் பண்ணுவாங்க எல்லோரும். நம்மளும் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம். அப்புறம் இன்னும் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கைஸ், நாங்கள் இப்போ பண்ண போகிற சிக்கன் பிரியாணி ½ kg சிக்கனுக்கு ½ kg ரைஸ் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் போட வேண்டியது கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் இருக்குது, அதை போட்டுடலாம். போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணுங்கள், கிளறி விடுங்க. உள்ளி தேவையான அளவுக்கு வதங்கிடுச்சு. இனிமேலாம் போட்டுடலாம் ஐட்டம்ஸ் எல்லாம். இஞ்சி பேஸ்ட்டு போட்டு கிளறிடலாம். அப்புறம் போட வேண்டியது டொமேட்டோ ஒரு 4-3 டொமேட்டோ எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி நைஸாக சீவிட்டு அதில் போட்டுருங்க. டொமேட்டோ ரொம்ப வதங்கணும் உள்ளி கூட சேர்ந்து, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குது டொமேட்டோனால். ரைஸ் இப்போ நம்ம தேவையான அளவு வதங்கிடுச்சது. அப்புறமா சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கோம் நாங்கள். சிக்கன் எல்லாம் போட்டுடலாம். போட்டு இன்னும் கிளறி விட்டுடலாம். காய்ஸ், சிக்கனை போட்டது ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். ரொம்ப நேரம் வேக விட்டால் அது பொடிஞ்சிடும் சிக்கன் பீஸ் எல்லாம். அதனால் ஒரு 50% அந்த மாதிரிலாம் வேக விட்டுடலாம். அப்புறம் இன்னும் பிரியாணி கூட அது வெந்துடும் கரெக்டாக. காய்ஸ், அப்புறம் ஒரு கையளவு புதினா இலை, ஒரு கையளவு மல்லி இலை, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஏகദേശம் அது சிக்கன் குழம்பு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இனி மசாலா ஆட் பண்ணணும். மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா. அப்போ இன்னும் கிளறி விட்டுக்கலாம். இனிமேல் ஒரு 3 ஐட்டம் தான் போட வேண்டியது இருக்குது மசாலா. இதுக்கு கூட நாங்கள் ஒரு கொஞ்சம் கரம் மசாலையும் போட்டிருக்கோம், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. நீங்கள் வேணால் போடலாம், இல்லைன்னா போடாமல் இருக்கலாம், பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் போட்டிருக்கோம். பட் கரம் மசாலா போட்டாச்சு. நீங்கள் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு, கிளறும்போது அந்த இறைச்சியோட வாசனை வருது, சிக்கன் குழம்போட வாசனை. அப்புறம் ஆட் பண்ண போகிறது தயிர். ஒரு கப் அளவில் தயிர் எடுத்துக்கோங்க, அதை அதில் ஆட் பண்ணணும். அதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் மிக்ஸ் பண்ணுறதுனால. அப்புறம் கிளறி விட்டுட்டு பிரியாணி ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எப்படின்னா, 1 கப் ரைஸுன்னா 1.5 கப்பு வாட்டர் எடுக்கணும். அதை அதில் ஆட் பண்ணணும். அந்த இறைச்சி மசாலா கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த அந்த பிரியாணி ரைஸை கொட்டிடலாம். அதுக்கு உள்ள பிரியாணி ரைஸ் கழுவும்போது 2 வாட்டி கழுவி அந்த தண்ணியை வெளியில் போட்டுருங்க. அப்புறம் 3ஆவது வாட்டி அந்த 20 நிமிஷம் அதை ஊற போட்டுருங்க பிரியாணி ரைஸ். அப்போ தான் அது அரி ரொம்ப நீளமாக வரும், நல்லா இருக்காது. அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம், உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அளவுக்கு போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சுக்கோங்க, அதில் பிழிஞ்சு ஊற்றணும். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்குறதுனால லெமன் போடுறதுனால போட்டுக்கோங்க பாதி லெமன். அப்புறம் எல்லாம் சேர்த்து கிண்டி கிளறிடுங்க.
அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் இறைச்சி இலை போட்டுக்கோங்க, அப்புறம் லாஸ்ட்டாக கிண்டி கிளறி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறது நெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரியாணி அழகாக இருக்கும், சாஃப்டாட். அதுக்காக தான் நெய் போடுறாங்க. அதுக்கப்புறம் இதை மூடிடலாம் விசில் போட்டு. நீங்கள் ஒரு விசிலே எடுத்துடலாம். இது ரொம்ப நேரம் அது வேக விட்டால் அது அழுகிடும் ரைஸ் எல்லாம், அதனால் ரொம்ப நேரம் போட வேண்டாம், ஒரு விசிலே போதும். அது பிரியாணி ரொம்ப செம்மையாக வந்துடும். எங்களுக்கு ஒரு விசில் ஆகிடுச்சு, நாங்கள் எடுக்க போகிறோம். பாருங்கள், ஓப்பன் பண்ணலாம். செம்மையாக இருக்குது பிரியாணி. வாவ், சூப்பராக வந்திருக்கு. அதை கிண்டி எடுத்துடலாம். கிண்டி எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கு பாருங்கள், பிரிஞ்சு அழகாக. இதுக்காகவே சிக்கன் பிரியாணி வீட்டு பண்ணலாம். நாங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது. சாப்பிட்ற வீடியோ ஒன்று எடுக்கலை, நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ண பாருங்கள். ஓகே காய்ஸ், பாய்.